Friends, today I am going to tell about 74th Dividesam Thiruvanmandur. பெருமாள் பாம்பனையப்பன் நின்ற திருக்கோலம், மேற்கே திருமுக மண்டலம், தாயார் கமலவல்லி நாச்சியார் விமானம், ஸ்தலவேத விமானம், பிரதிக்ஷம் நாரதர். மங்களாசாசனம் நம்மாழ்வார்கள் 11 பாசனங்கள் பாடியுள்ளார். செங்கோலிருந்து வடக்கே 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருவன்மண்டூர் பம்பை ஆற்றுக்கு வடக்கு பக்கத்தில் பாம்பனை அப்பன் என்ற திருக்கோலம். கமலவல்லி நாச்சியார் தீர்த்தம் பாபநாச தீர்த்தம், மேற்கு திருமுக மண்டலம், வேதவசிய விமானம், மார்கண்டையனுக்கும் நாரதற்கும் பிரதிக்ஷம். அதனால் புனர்நிர்மாணம் பண்ணப்பட்ட ஊர். ஆழ்வார்களுக்கு பெருமாள் காட்டிய குணம் ரட்சிச்ச தைரியம். தன் அடியார்கள் ரட்சிக்க வேண்டும் என்று துளியும் அசைந்து கொடுக்க மாட்டார், ரட்சித்தே தீர்வார். அந்த தைரியத்தான் பெருமாள் காட்டியுள்ளார். பெயர் காரணம் என்னவென்றால் திருவன் உண்டு ஊர், பாண்டவர்களுடைய ஊர். இது மருவி திருவன் வண்டூர் ஆகிய இருக்கலாம். திருவண்டிய ஆகிய பகவான் திருவடியை பகவான் திருவருள் இந்த ஊரில் உண்டு. திருவன் பெருமாள் திருவருள் உண்டு. அது மாறி மாறி திருவன்வண்டு என்று திருவன் உண்டு என்று மாறி மாறி திருவன்வண்டூர் ஆயிற்று. பெருமாள் திருநாமம் பாம்பனை அப்பன், பாம்பு அளந்த அப்பன், அனைத்த அப்பன். இந்த பெருமாள் நின்று கொண்டு இருக்கிறார், இங்கு சயனித்துக் கொண்டு இருக்கவில்லை. பாம்பனையப்பன் நின்று கொண்டு இருக்கிறார் என்றும் தோணும். பாம்பனையப்பன் ஆதிசேஷனுக்கு சயனித்துக் கொண்டிருப்பார், ஆதிசேஷன் மேல் சயனித்துக் கொண்டிருப்பார். பெருமாள் நின்ற திருக்கோலம். பாம்பு அனந்த அப்பன், பாம்பு என்பதுடைய அணைத்துக் கொண்டிருப்பார். அவருடைய சரித்திரம். ஒரு சமயம் நாரதனுக்கு பிரம்மனுக்கு இந்த வாக்குவாதத்தில் நாரதனை பிரம்மன் சாய்த்து விடுவார். பிரம்மனை விட்டு பிரிந்து நாரதர் அவ்விடுத்து வந்து திருமாலை குறித்து கருதவம் இருந்து பற்றி ஞானத்தை நமக்கு உபதேசிக்க கடுதவம் ககல சிருஷ்டிகளின் சத்துவத்தை பற்றி ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று இவன் தவத்தை மெச்சிய திருமாலும் அவ்விதமே அருளினார். அதனால் திருமாலே பாரதத்துவம் என்று சகலமும் அவரிடமே அடக்கும் என்றும் அவரை பூஜைக்கு முறை துதிப்பார்கள் ஆகியன கொண்டதாக 4000 அடியில் கொண்ட ஒரு நூலை நாராதிய புராணம் என்ற பெயரில் விடத்தில் இட்டதாக வரலாறு. அம்மாவுக்கு சனத்குமாரர் முதலான அந்த 4 புத்திரர்களையும் நட்பு படைப்பு தொழிலுக்கு உதவுவார்கள் என்று கூப்பிட்டார் பிரம்மா. அந்த குழந்தைகள் நாங்கள் வரவில்லை என்று மறுத்து விட்டார்கள். நாரதர் அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணிவிட்டார். உபதேசித்து நீங்கள் படைப்பு தொழிலுக்கு போக வேண்டாம், நல்ல பிரம்மா தியானத்திலும் ஈடுபடலாம் என்று அழைத்தும் வந்து விட்டார். அவர் திரியோக சந்தாரி. தன் வினைகளை என்னிடத்தை இருந்து பிரித்து எனக்கு உதவி இல்லாமல் செய்துவிட்டார். என் பிள்ளைகளை என்னிடத்திலே பிரித்து எனக்கு உதவி இல்லாமல் செய்து விட்டார். ஆரம்பத்திலேயே அப்பாவுக்கு உதவ மாட்டேன், பிரம்மனுடைய பிள்ளைகள் அங்கு 4 பேரும் பிரிந்திருக்கிறார்கள், மேற்கொண்டு உதவ சொன்னால் உதவ மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். அடுத்த கட்டம், நாரதர் பெருமாள் பிரார்த்தனை செய்திருந்த பிரம்மா சாதித்து விட்டார். ஊரெல்லாம் சுத்த வேண்டும் என்று இங்கு வந்திருக்கிறேன். அடியனுக்கு சேவை சாதிக்க வேண்டும். இங்கே இருந்து கொண்டே உன்னை நன்றாக அனுபவித்து நிறைய புராணங்கள் எழுத வேண்டும் என்று அனுகிரகம் செய்ய நாராயணபுரத்தை இங்குதான் எழுதினார். பல ஆயிரம் ஸ்லோகங்கள் புராணம் இங்குதான் எழுதப்பட்டது. இன்னொரு சரித்திரம், இங்கு மார்கண்டையன் பெருமாளை தரிசனம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவருடைய மூக்கு வழியாக உள்ளே போய் உலகத்தை கண்டார். மார்கண்டையன் பகவானத்தில் எல்லாவற்றையும் பார்த்தார் என்று கேள்விப்பட்டு, இந்த தேசம் பம்பை நதிக்கு வடக்கு பக்கத்தில் உள்ள தேசம். முதலாம் திருவாய்மொழியில் பறவைகளே எனக்காக தூது போங்கள் என்று பெருமாளத்தில் சொல்லி உன்னோடு சேர்த்து வையுங்கள் என்று ஆழ்வார் பிரார்த்தனை செய்கிறார். திருவண்டூர் நாமும் சென்று 24 திவ்ய தேசம் பாம்பனையப்பனை வழிபட்டு பயன்பெறுவோமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே பாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை